ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்போர்ட்டர் கேட்ட மாரியே ஜாவா புரோகிராமிங்க்காக ரோட் மேப் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம, நீங்க எப்படி ப்ராப்ளம் சால்விங் இந்த ஒரு டாபிக்ல பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லி தரோவா ஆகலாம். அதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருக்கேன். பெட்டர் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. அதே சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா, லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ தட் மெனி கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடா நாங்க கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு லைவ் வெபினார் ஹோஸ்ட் பண்ணி நான் ஒரு ப்ரோகிராமிங் போட்டு கண்டக்ட் பண்ற அளவுக்கு இனஃப் டைம் கிடையாது. நான் இதேவே லேட் நைட் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்ன அவுட்கம் வருதோ அதுக்கேத்த மாரி தான் நான் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இப்ப போடுறது கரெக்ட்டா தான் இருக்கு. லைவ் வெபினார் வந்துட்டு ஐ கான்ட் டூ தட். மத்தபடி உங்களுக்கு ஏதாச்சும் ரோட் மேப், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்லாம் வேணும்னா கேளுங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ரோட் மேப்ன்னு பார்க்கும்போது, இதெல்லாம் வந்துட்டு மினிமம் 6 மந்த்ஸ், மேக்ஸிமம் 9 மந்த் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் டியூரேஷன் குடுத்துருக்கேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு. இது வந்துட்டு உங்களுடைய லேர்னிங் ஸ்பீட் பொறுத்து வேரி ஆகும். பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் வந்துட்டு நீங்க எப்படி யுட்டிலைஸ் பண்றீங்கங்கிறத பொறுத்து இந்த டியூரேஷன் வேரி ஆகும். இன்கேஸ் நீங்க வந்துட்டு இத படிச்சு முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஜாவால இருக்கிற மாரி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயன்ஸ், பிஹெச்பி வச்சு இந்த மாரி பர்ட்டிகுலர் டாபிக்லயும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னா, ப்ராஜெக்ட் வித் கோட்ன்னு செப்பரேட் பிளேலிஸ்ட்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஃபேஸ் 1லேருந்து ஆரம்பிக்கலாம் ரோட் மேப். இதுக்கு வந்துட்டு நான் மினிமம் 1 மந்த், மேக்ஸிமம் 2 மந்த்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். உங்களுடைய லேர்னிங் ஸ்பீட் பொறுத்து இது வேரி ஆகும். இதுல 3 கோல் தான். நீங்க ஜஸ்ட் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த ஒரு டாக்குமெண்ட்ட ஷேர் பண்ண போறது கிடையாது. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஜாவா ஈக்கோசிஸ்டம் எப்படி நம்ம என்வைரன்மென்ட் செட்டப் பண்ணலாம், பேசிக்ஸ் அப்புறம் நீங்க எப்படி டீபக் பண்ணலாம் சிம்பிள் ஜாவா ப்ரோகிராம்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு புடிச்ச விஷுவல் ஸ்டுடியோ கோட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா. பட் நீங்க ஜாவா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஜேடிகே வேணும். நீங்க ஆன்லைன்ல போட்டு டைரக்ட்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க விண்டோஸோ, மேக்கோ என்ன வச்சிருக்கீங்களோ அத வச்சு நீங்க ஜேடிகே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய ஐடி, ஃபேவரைட் ஐடிய பொறுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். எக்லிப்ஸ் இருக்கு. அப்புறம் இன்டெலிஜே இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாதிரி எது கம்ஃபர்டபுளோ அத நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியல. ஜேடிகேன்னா என்னன்னு தெரியல. எப்படி வந்துட்டு எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்றதுன்னு தெரியலனா, YouTubeல நெறைய டியூட்டோரியல்ஸ் இருக்கு. கொஞ்சம் சர்ச் பண்ணி என்னங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்புறம் நீங்க ஒரு பேசிக்கான ப்ரோகிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டேட்டா டைப்ஸ், வேரியபிள், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ், அரே இதுலருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கோட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மெயின் ப்ரோகிராம்ல பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுற மாரி தான் நான் இதுல எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹேக்கர் ரேங்க், கோட் செஃப் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஜாவாக்கு ரிலேட்டடா பிராக்டிஸ் பண்றதுக்கு நெறைய ப்ரோகிராமிங் கொஸ்டின்ஸ் குடுத்திருப்பாங்க. அதுலருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். ரிசோர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரீ கோட் கேம்ப்ன்னு YouTubeலயும் சேனல் இருக்கு. Googleல போயிட்டு ஃப்ரீ கோட் கேம்ப்ன்னு டைப் பண்ணாலுமே அவங்க ஃப்ரீ கோர்சஸ் குடுக்குற வெப்சைட் வரும். அதுல போயிட்டு நீங்க ஜாவாக்கானது எதுவோ அத நீங்க பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல நீங்க ஜாவா என்னென்ன இருக்குன்னு பார்த்து பேசிக்ஸ்ல இருந்து நீங்க கத்துக்கலாம். ஃபேஸ் 2ன்னு பார்க்கும்போது மினிமம் 2 மந்த்ஸ், மேக்ஸிமம் 3 மந்த்ஸ். இதுல வந்துட்டு உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட்ல கவர் ஆகும். இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்துட்டு கோர் லைப்ரரி அண்ட் ஏபிஐஸ் நீங்க கத்துக்கிற மாரி. ஸ்மால் ஸ்கேல் ப்ராஜெக்ட்லாம் நீங்க இதுல பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் 2ல. ஸோ டீப் டைவ் இன்டூ ஓஓபி. அதில நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். எப்படி நீங்க ரீயூசபிள் கோட் அண்ட் மாடுலர் கோட் எழுதலாங்கிறது. இது வந்துட்டு இதுக்கு மட்டும் கிடையாது. நீங்க ஃபர்தரா ஐடில போனாலுமே ரீயூசபிள் கோட்ஸ் தான் எழுதுற மாரி இருக்கும். கோர் லைப்ரரிஸ்ல நீங்க பார்க்கலாம். செட், மேப், லிஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம். ஐஓ ஸ்ட்ரீம், எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் இதெல்லாம் கவர் பண்ணிருங்க. மினி ப்ராஜெக்ட் வந்துட்டு லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அது ரொம்ப சிம்பிளானது தான். அப்புறம் ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட், எம்ப்ளாயி மேனேஜ்மென்ட் இந்த மாரி மேனேஜ்மென்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் நீங்க பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எக்ஸாம்பிள்க்கு பார்க்கும்போது ஒரு டேட்டாவ லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி எப்படி நீங்க ரிட்ரை பண்ணலாங்கிற மாதிரி. ரிசோர்ஸ்ன்னு பார்க்கும்போது கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்லயும் உங்களுக்கு இந்த மாரி நெறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. பிளஸ் புரோகிராமிங் எக்ஸாம்பிள்ஸும் குடுத்திருப்பாங்க. GitHubலயும் பார்த்தீங்கன்னா, ஜாவாக்கான ப்ராஜெக்ட் ஐடியாஸ் நெறையாவே இருக்கு. என்னோட சேனல்ல ஃப்ரீ ஜாவா ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட்க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ வேணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வொர்க்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழ தேங்க்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஃபேஸ் 3 வந்துட்டு மினிமம் 3 மந்த்ஸ், மேக்ஸிமம் 4 மந்த்ஸ்ங்கிற மாரி நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். பட் அகைன் உங்களோட லேர்னிங் ஸ்பீட் பொறுத்து இது வேரி ஆகும். கோல்ன்னு பார்க்கும்போது மல்டி த்ரெட்டிங், ஜாவா 8 ஃபீச்சர், டிசைன் பேட்டர்ன். இது வந்துட்டு இண்டஸ்ட்ரி கிரேட் ப்ராஜெக்ட்லாம் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா, நோ ப்ராப்ளம். ஐதர் நீங்க வந்துட்டு Googleோட Gemini ஆர் OpenAIயோட ChatGPT யூஸ் பண்ணிட்டு, உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ஒர்க் எப்படி நம்ம ஒரு அட்வான்ஸ்ட் டெவலப்மென்ட்க்கு யூஸ் பண்ணலாங்கிற மாரி, நீங்க அத இன்வால்வ் பண்ணியிருக்கிற மாரி ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ மல்டி த்ரெடிங், கன்கரன்சி இதெல்லாம் வந்துட்டு ஜாவாக்கே உரிய ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் ஃபங்ஷனல் ப்ரோகிராமிங் வரும்போது லாம்டா, எக்ஸ்பிரஷன்ஸ், ஸ்ட்ரீம் ஏபிஐ இதெல்லாம்.
டிசைன் பேட்டர்ன் வரும்போது பில்டர், ஃபேக்டரி இந்த மாதிரிலாம் நெறைய டீப் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃப்ரேம் ஒர்க்ன்னு பார்க்கும்போது ஜாவா ஸ்ப்ரிங் பூட் நெறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பேக் எண்ட் அப்ளிகேஷனுக்கு. அப்புறம் ஹைபர்நேட் டேட்டாபேஸ்க்காக நீங்க படிக்கலாம். ப்ராஜெக்ட்ன்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் காமர்ஸ் அப்ளிகேஷன், லாகின், ப்ராடக்ட் லிஸ்டிங், கார்ட் ஃபங்ஷனாலிட்டியோட கம்ப்ளீட்டா நீங்க பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரோட் மேப் கம்ப்ளீட் ரோட் மேப் வேணும். அந்த ரோட் மேப்லயே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கோர்சஸ் எங்க ஆக்சஸ் பண்ணலாங்கிற மாதிரி வெப்சைட் லிங்க்கும் அட்டாச் ஆயிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, roadmap.sh ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போயிட்டு நீங்க அட்வான்ஸ் ஜாவா க்காக ரோட் மேப் பார்த்துடலாம். பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க லீட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நீங்க ஃப்ரீ ஆக்சஸ் மூலியமா பார்க்கலாம். ஃபேஸ் 4 பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நீங்க படிக்கணும். இந்த 3 ஃபேஸ் முடிச்சுட்டு அப்படியே நிறுத்திறக்கூடாது. அப் டு டேட்டா நீங்க இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸோட இருக்கணும். ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லாம் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த அப்பாச்சே இது, அப்புறம் கூகுளோடைய கோவா இந்த லைப்ரரிஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டெவாப்ஸ் டூல் சச் அந்த கண்டெய்னரைசேஷன் டாக்கர், கேட்ஸ், குபர்னெட்டிஸ கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ஜாவா அப்ளிகேஷனுக்கு எப்படி பண்ணலாம், கண்டெய்னரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் GitHub ப்ராஜெக்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்றது. லீட் கோட், கீக் ஃபார் கீக்ஸ்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த ப்ராப்ளம் சால்விங்லாம் இருக்கும் கொஸ்டின்ஸ். அதையும் நீங்க சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். உங்க ப்ரொஃபைல்லயும் LinkedInல வந்துட்டு அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அஃபிஷியல் ஜாவா டாக்குமெண்டேஷன் நீங்க ரீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் வந்திருக்குன்னு. அப்புறம் ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள முடிச்சுட்டு, அந்த கோல்க்கு ஏத்த மாரி நீங்க ப்ராஜெக்ட் பண்றது. சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ரெஸ்யூமே இதுன்னு பார்க்கும்போது, ரெஸ்யூமேல கீவேர்ட்ஸ், கோர் ஜாவான்னு குடுக்கலாம். கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க், மல்டி த்ரெட்டிங், ஸ்ப்ரிங் ஹைபர்நேட், ரெஸ்ட் ஏபிஐ இதெல்லாம் உங்களுக்கு நிஜமாலே தெரிஞ்சா மட்டும் ரெஸ்யூமேல இந்த கீவேர்ட்ஸ இன்க்ளூட் பண்ணுங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ராப்ளம் சால்விங், டீபக்கிங், டீம் ஒர்க் இதெல்லாம் நீங்க குடுக்கலாம். டாப் 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஜாவாக்கு என்ன அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் இத ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் இத போய்க்கலாம். இது ஓப்பனா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. ஆல்ரெடி வீடியோ டியூரேஷன் ஹை ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ்மென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க. லைக் வெதர் ஆப். அப்புறம் அதுலருந்து படிப்படியா நீங்க ஸ்கேல் அப் பண்ணலாம். பேக் எண்ட்லாம் இன்டகிரேட் பண்ணி. பின்ன காம்படிஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கோட் செஃப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய காம்படிஷன் வைப்பாங்க. பின்ன பிளாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாவா ரிலேட்டடா நீங்க ரீட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதே ப்ராப்ளம் சால்விங்ன்னு வரும்போது, எல்லா ஸ்டெப்ஸையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓவர்வியூ மட்டும் தான் சொல்றேன். பட் எனிஹவ் நீங்க பார்க்குறவங்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா தான் இருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதனால தான் ஓவர்வியூவா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் குடுத்தா, அது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல உங்களுக்கு புரியிற மாரி ரீஃப்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எது குடுத்துருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து எது அவங்க கேட்கறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இஃப் சால்விங் அ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, நோ த இன்புட் ஹலோன்னு இருந்துச்சுன்னா, அவுட்புட் எப்படி வரணுங்கிற மாரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பிரேக் தி ப்ராப்ளம் இன்டூ ஸ்மாலர் ஸ்டெப். இது வந்துட்டு ரியல் வேர்ல்ட் ஐடிலயும் இப்படிதான் நாங்க ப்ரோகிராம் பண்ணுவோம். ஸோ டிவைட் அண்ட் கான்கர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு படிப்படியா சால்வ் பண்றது. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இதுதான். ஒரு லிஸ்ட்ட சார்ட் பண்றது எப்படிங்கிறத எக்ஸாம்பிளா ஒரு ஸ்டெப்ஸ் குடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் பேட்டர்ன். இது உங்களுக்கு காமன் அப்ரோச்சா நீங்க வந்துட்டு பார்த்துக்கணும். இதுல வந்துட்டு ஸ்லைடிங் விண்டோஸ் இருக்கு. சப் அரேஸ் ஆர் சப்ஸ்ட்ரிங்காக. 2 பாயிண்டர்ஸ் இது வந்துட்டு பேர் ஃபைண்ட் பண்றதுக்காக. டைனமிக் ப்ரோகிராமிங் பார்க்கும்போது இந்த ஃபிபொனாசி சீரிஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆப்டிமைசேஷன் இதுக்கு வந்துட்டு டைனமிக் ப்ரோகிராமிங் இருக்கும். ரியல் வேர்ல்ட் ஐடிலே பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஸ்டாட்டிக்கா இருக்காது. எல்லாமே டைனமிக்கா தான் இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாங்கிறத குடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு சிம்பிள் ப்ராப்ளம்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லூப், கண்டிஷன், அரே இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுற மாரி. ஒரு அரேல எப்படி லார்ஜ் நம்பர் கண்டுபிடிக்கலாம், பிரைம் நம்பரா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற மாரி. சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு அனலைஸ் அண்ட் ஆப்டிமைஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொல்யூஷன நீங்க எப்படி எடுத்திருக்கீங்க? டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் நீங்க பாருங்க. எக்ஸாம்பிள்க்கு என்னங்கிறத நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இங்க இருந்து நீங்க பார்த்துக்கலாம். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட நீங்க கத்துக்கிறது. உங்க பீர் கிட்ட இருந்தோ, கொலீக்ஸ் கிட்ட இருந்தோ, இல்ல மத்த ஸ்டூடண்ட்க்கு தெரியும், எக்ஸ்பர்ட்க்கு தெரியும்னா, அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கலாம். ஸோ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் சால்விங் டியூட்டோரியல்லாம் நெறைய இருக்கு. அங்கேருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன பில்ட் பண்ணணும். இதான் 8த் ஸ்டெப். இதுல வந்துட்டு நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர், அரே, ஸ்டாக், கியூ, ட்ரீ இதெல்லாம் இருக்குது. அல்காரிதம்னு பார்க்கும்போது உங்களுக்கு சார்ட்டிங், சர்ச்சிங், ரிகர்ஷன் இந்த மாரி நெறைய அல்காரிதம் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு ப்ராப்பரா கத்து சொல்லியிருக்கேன். இது தானே நெறைய இருக்கு. அத நீங்க படிக்கலாம். 9த் ஒன் பார்த்தீங்கன்னா, டீபக்கிங் அண்ட் ட்ரை ரன்ஸ். இதுல வந்துட்டு நீங்க ஐடிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டீபக் பண்ணலான்னு பார்க்கலாம். ட்ரை ரன் பார்த்தீங்கன்னா, மேனுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சாம்பிள் இன்புட் குடுத்து நீங்க பண்றது. 10த் ஒன் பார்த்தீங்கன்னா, பேஷன்ட்டா இருக்கிறது. கன்டினியூஸா நீங்க ட்ரை பண்றது. ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா, அது ஐயோ! ஃபெயிலியர் ஆச்சே முடியலங்கிற மாரி இல்லாம,
அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்றது, உங்களுடைய ப்ராக்ரஸ நீங்க ட்ராக் பண்றது. டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது Geeks for Geeks யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ கோட் கேம்ப் யூஸ் பண்ணலாம். அதுலயும் சூப்பரா இருக்கும். புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதான் அந்த புக்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிஷனல் டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஒரு சொல்யூஷன ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிய மைண்ட்ல வச்சு நீங்க ஒரு இத குடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபாரம், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அந்த மாரி ஃபாரம், காமன் ஃபாரமே யூஸ் பண்ணிக்கலாம். புது கான்செப்ட்லாம் நீங்க கத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்டக் ஆயிடுச்சுன்னா, டோன்ட் வரி திரும்பி போய் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வந்து கூட நீங்க கத்துக்கலாம். இதே மாரி வேற ஏதாச்சும் ஒரு டாபிக்ல உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. அதுக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு உங்கள நான் பிங் பண்றேன்.